Hi students, நம்ம இந்த வீடியோல trigonometric hand trick அந்த trigonometry tables values டேபிள் எழுதாம hand trick யூஸ் பண்ணி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறது எப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ நம்மக்கிட்ட 6 trigonometric ratios இருக்கு, sin, cos, tan அப்படின்னு. ஸோ அதில் பேசிக்காக பார்த்தீங்கன்னா sin theta, cos theta தான். சைனும் காசுக்கு மட்டும் வேல்யூ தெரிஞ்சதுன்னா போகிறோம், அதை யூஸ் பண்ணி எல்லாமே கண்டுபிடிச்சிடலாம். tan வேணும்னா சைனையும் காசையும் டிவைட் பண்ணலாம். மற்ற 3 ரேஷியோஸ்க்கு எல்லாமே ரெசிப்ரோக்கல்ஸ் தான். ஸோ ஃபஸ்ட்டு சைனும் காசும் எப்படி கண்டுபிடிக்கலான்னு பாருங்கள். இப்போ சைன் தீட்டா அப்படின்னா எப்போவுமே √/2, அதாவது ஃபிங்கர் பிலோ அப்படின்னு சொல்லுவாங்க சைன் தீட்டாவை, ஃபிங்கர் பிலோ. காஸ் தீட்டா வந்து ஃபிங்கர் அபோவ். ரொம்ப சிம்பிள். இதை நீங்கள் வந்து எழுதி இதை போடுறதுக்கு டேபிள் வேல்யூவே படிச்சிடலாம் அப்படின்னு கூட இப்போ யோசிப்பீங்க. ஆனால் இது ஃபஸ்ட்டு உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் நான் எழுதிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் நீங்கள் இதை மைண்ட்லேயே கால்குலேட் பண்ணிடலாம், இந்த ரூல் மட்டும் தெரிஞ்சால் போதும். இப்போ ஃபஸ்ட்டு உங்களோட ஹேண்டில் இந்த குட்டி ஃபிங்கரில் 0ன்னு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த பெரிய ஃபிங்கரில் 19 வர்ற வரைக்கும் ஸ்பெஷல் ஆங்கிள்ஸ் எழுதுங்க. அது 0, 30, 45, 60, 90ன்றது நம்மளோட ஸ்பெஷல் ஆங்கிள்ஸ். அதை நம்ம எழுதியாச்சு. இப்போ கொஸ்டினில் 0 கண்டுபிடிக்கணும் அப்படின்னா sin 0, cos 0 எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்கள். sin 0 டிகிரிக்கு cos 0 டிகிரிக்கு வேல்யூ வேணும் அப்படின்னா 0 டிகிரியோட ஃபிங்கர் இங்கே இருக்குது. இந்த 0 டிகிரியோட ஃபிங்கரை இப்படி க்ளோஸ் பண்ணிடணும். இதை மட்டும் இப்படி க்ளோஸ் பண்ணியாச்சு. இந்த 0 டிகிரிக்கு ஃபிங்கருக்கு கீழே ஃபிங்கர் பிலோ ஏதாவது ஃபிங்கர் இருக்கா? இல்லை, அப்போ 0ன்னு அர்த்தம். 0க்கு இந்த ஃபிங்கருக்கு கீழே எந்த ஃபிங்கருமே இல்லை. அப்போ sin 0வோட வேல்யூ வந்து √0/2, ஏன்னா கீழே எந்த ஃபிங்கருமே இல்லாததுனால. அப்போ cos 0க்கு என்ன வரும் மேம் அப்படின்னா ஃபிங்கர் அபோவ். இந்த 0 டிகிரின்ற ஃபிங்கருக்கு மேலே எத்தனை ஃபிங்கர் இருக்குன்னு பாருங்கள். 1, 2, 3, 4 ஃபிங்கர் இருக்குது. அப்போ இங்கே √4/2ன்னு நம்ம எழுதணும். √4 வெளில எடுத்தால் 2 வரும்ல, அப்போ 2/2ன்னு எழுதிக்கலாம். 2/2ஓட ஆன்சர் தான் 1 ஆச்சு. அப்போ cos 0வோட வேல்யூ கண்டிப்பாக 1 தான். ஸோ இதுதான் 0 டிகிரியோட வேல்யூ. இப்போது நம்ம 30 டிகிரி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 30 டிகிரியோட செகண்ட் ஃபிங்கர் இருக்குல்ல, அதை க்ளோஸ் பண்ணணும். 30 டிகிரியோட ஃபிங்கர் இங்கே இருக்குது. ஸோ இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். 30 டிகிரி வேணும்னா 30 டிகிரியோட ஃபிங்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு sin 30 டிகிரிக்கு என்ன வேல்யூ, cos 30 டிகிரி வேணும்னா எப்படி எழுதுறதுன்னு பாருங்கள். sin அப்படின்னாலே நம்மளோட ரூல் என்ன, ஃபிங்கர் பிலோ. இந்த 30க்கு கீழே எத்தனை ஃபிங்கர் இருக்குது? ஒரே ஒரு ஃபிங்கர் தான் இருக்குது. அப்போ இங்கே √1/2 எல்லாத்துக்கும் டினாமினேட்டர் வெறும் 2 தான். 1 வெளில எடுத்தால் 1 தான் வரும். இப்போ இதை 1/2ன்னு நம்ம டேரெக்டாக எழுதிக்கலாம். cos 30 அப்படின்றது இந்த 30 டிகிரிக்கு ஃபிங்கர் அபோவ். மேலே எத்தனை ஃபிங்கர் இருக்குன்னு பாருங்கள். 1, 2, 3 ஃபிங்கர் இருக்குது. இந்த ஃபிங்கருக்கு மேலே 3 ஃபிங்கர் ஓப்பனில் இருக்குது. அப்போ இங்கே ரூட் போட்டு ஃபிங்கர் அபோவில் 3 இருக்கிறதுனால √3/2ன்னு எழுதணும். ஸோ √3 ரூட்லேருந்து வெளியே எடுக்க முடியாது இல்லையா, 3 வந்து ஒரு ப்ரைம் நம்பர். ஸோ cos 30யோட வேல்யூ வந்து √3/2 தான்ன்றது தான் ஃபைனல் வேல்யூ. இப்போது கொஸ்டினில் 45 கேட்குறாங்க. sin 45 டிகிரி, cos 45 டிகிரி. இப்போ 45 டிகிரி வேணும் அப்படின்னா இந்த 45 டிகிரின்ற ஃபிங்கரை க்ளோஸ் பண்ணணும். இது ரொம்ப ஈஸியாக ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கலாம். cos 45ன்றது சென்டர் ஃபிங்கர். மேலே 2 ஃபிங்கர் இருக்குது, கீழே 2 ஃபிங்கர் இருக்குது. அப்போ காசுக்கும் சைனுக்கும் கண்டிப்பாக 45 டிகிரியில் சேம் வேல்யூ தான் வரும். ஸோ இங்கே நம்மளோட ரூல் படி ஃபிங்கர் அபோவ் 2 ஃபிங்கர் இருக்குது /2, √2/2 அப்படின்னு கிடைக்குது. அப்போ காஸ் இதுக்கும் √2/2 தான். நீங்கள் யோசிக்கலாம், அப்போ இந்த வேல்யூ வந்து அங்கே இல்லையே மேம், நம்மளுக்கு வந்து வேறு மாதிரி தானே கொடுத்துருக்காங்க டேபிள் அப்படின்ட்டு. ரொம்ப சிம்பிள் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு இங்கே √2 இருக்குது. இந்த டினாமினேட்டர் √2 வந்து √2 × √2ன்னு கூட நம்ம எழுதிக்கலாம்ல. ஸோ இதை தான் கேன்சல் பண்ணி அவங்க 1/√2 அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஸோ √2/2னாலும் 1/√2னாலும் ஒரே மீனிங் தான். ஸோ இதை இப்படியே எழுதி நீங்கள் கேல்குலேட் பண்ணலாம், இப்படி எழுதியும் நீங்கள் கேல்குலேட் கண்டிப்பாக பண்ண முடியும். இப்போது 60 டிகிரிக்கு கேல்குலேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். 60 டிகிரிக்கு வேணும்னா நீங்கள் வேணால் வீடியோ ஸ்டாப் பண்ணிவிட்டு இதுதான் வரும்ன்ட்டு நீங்களே கொஞ்சம் மைண்டில் சொல்லி பாருங்கள், இந்த வேல்யூ தான் வருதான்னு. இப்போ 60யை க்ளோஸ் பண்ணியாச்சு. அப்போ சைனுக்கு என்ன வரும்? இப்போ sin 60 டிகிரிக்கு எனக்கு வேல்யூ வேணும். sin 60யோட ஃபிங்கர் இது தான். சைனுன்னா ஃபிங்கர் பிலோ தானே. இந்த sin 60 கீழே எத்தனை ஃபிங்கர் இருக்குது? 3 இருக்குது. அப்போ √3/2ன்றது தான் கரெக்டு. ஸோ இதை கரெக்டாக நீங்கள் யோசிச்சிருந்தீங்கன்னா நிஜமாக நீங்கள் பிரில்லியன்ட் தான். இப்போ இங்கே cos 60க்கு வேல்யூ வேணும்னா 60க்கு மேலே எத்தனை ஃபிங்கர் இருக்குது பாருங்கள், ஒரே ஒரு ஃபிங்கர் தான் இருக்குது. அப்போ இதோட ஆன்சர் வந்து √1/2. √1 வந்து 1 தானே. அப்போ இதை 1/2னே நம்ம டேரெக்டாக எழுத முடியும். ஸோ cos 60யோட வேல்யூ 1/2.
இப்போ லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது 90 டிகிரி. ஸோ 90 டிகிரினா இந்த லாஸ்ட் ஃபிங்கர், இந்த 90 டிகிரி இப்படி க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு சைன் வேல்யூ வந்து ஃபிங்கர் பிலோ, இதுக்கு பிலோவில் தான் இந்த 4 ஃபிங்கருமே இருக்குது. அப்போ இது கண்டிப்பாக √4/2ன்னு எழுதணும் நம்ம. இப்போ √4 வெளில வந்தால் 2ன்னு வரும். 2/2வோட ஆன்சர் 1 தான். காஸ் 90க்கு வேல்யூ என்ன அப்படின்னா இந்த ஃபிங்கருக்கு மேலே நம்மக்கிட்ட எந்த ஃபிங்கருமே இல்லை. ஏன்னா காசுனா ஃபிங்கர் அபோவ் தானே, மேலே எந்த ஃபிங்கருமே இல்லை. அப்போ இது √0ன்னு வந்துடும், மேலே எந்த ஃபிங்கரும் இல்லாததுனால √0/2, 0 டிவைடட் பை எனிதிங் 0 தான். அப்போ காஸ் 90யோட வேல்யூ 0. ஸோ சைனும் காசும் நம்ம மைண்ட்லேயே கால்குலேட் பண்ணிவிட்டு ரிமைனிங் ஆங்கிள்ஸை எப்படி எழுதுறதுன்றதை இப்போ டேபிளில் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி சைன் காஸ் வேல்யூ மட்டும் நம்மளால் ஹேண்டை வந்து இப்படி க்ளோஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். ஸோ கண்டுபிடிச்ச வேல்யூவை தான் நீங்கள் டேபிளில் எழுதியிருக்கேன். இது உங்கள் மைண்ட்லேயே உங்களால் கால்குலேட் பண்ணிட முடியும். ஸோ கால்குலேட் பண்ணியாச்சு. ஸோ இதை தவிர வேறு ஏதாவது ரேஷியோ கேட்டுட்டாங்க கொஸ்டினில், டேனோ சீக்கண்டோ கொசிக்கண்டோ கேட்டாங்கன்னா எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்றதை இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டேன் தீட்டா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டேன் தீட்டா வந்து ரொம்ப சிம்பிள், சைன் பை காஸ். சைனையும் காசையும் டிவைட் பண்ணால் நமக்கு கிடைக்கிற ஆன்சர் தான் டேன் தீட்டா. ஸோ இங்கே பாருங்களேன், 0/1 0/1 டிவைட் பண்ணால் கண்டிப்பாக என்ன தான் வரும், 0 தான் வரும். 0 டிவைடட் பை எனிதிங் 0 தான். ஸோ இங்கே இது ரெண்டத்தையும் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு கண்டிப்பாக டினாமினேட்டரில் இருக்க 2வும் டினாமினேட்டரில் இருக்க 2வும் கேன்சல் ஆயிரும். அப்போ மிச்சம் மேலே 1ம் கீழே √3யும் இருக்கும். 1/√3. இங்கே 1/√2 1/√2 ஒரே மாதிரியான நம்பர் டிவிஷனில் தான் கேன்சல் ஆகிடும். ஸோ ஆன்சர் கண்டிப்பாக 1. ஸோ அதே மாதிரி இங்கேயும் டிவைட் பண்ணுறோம். 2 கேன்சல் ஆச்சுன்னா மேலே √3 கீழே 1, டினாமினேட்டரில் இருக்க 1 நம்ம எழுத தேவையில்ல. அப்போ அதை வெறும் √3ன்னு மட்டும் எழுதுனா போதும். இது வந்து 1/0ன்னு வருது. டினாமினேட்டரில் 0 வந்துச்சுன்னா அந்த நம்பரை நம்மளால் டிஃபைன் பண்ணவே முடியாது. அதை நம்ம கண்டிப்பாக நாட் டிஃபைன்டுன்னு தான் எழுதணும். ஸோ எழுதியாச்சு, டேன் எழுதியாச்சு அப்படின்னா மிச்சம் இருக்க 3 தீட்டாஸ் வந்து ரெசிப்ரோக்கல்ஸ், அதாவது 1/sin தீட்டா. சைனோட ரெசிப்ரோக்கல் வந்து கொசிக்கன் தீட்டா. சீக்கன் அப்படின்றது வந்து 1/cos தீட்டான்றது தான் சீக்கண்ட்டுன்னு வரும். 1/tan தீட்டா எழுதணும் அப்படின்னா அது வந்து காட் தீட்டா. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா 0க்கு ரெசிப்ரோக்கல் கேட்டாங்கன்னா நீங்கள் எழுத வேண்டியது நாட் டிஃபைன். இப்போ இங்கே பாருங்களேன், சைனுக்கு வந்து 0 டிகிரிக்கு 0 தான் ஆன்சர். அப்போ கொசிக்கண்டோட 0 என்னன்னு கேட்டாங்கன்னா 0வோட ரெசிப்ரோக்கல் நாட் டிஃபைன்டு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் நாட் டிஃபைன்டுன்னு எழுதுறோம். அப்போ நாட் டிஃபைண்டோட ரெசிப்ரோக்கல் கேட்டாங்கன்னா 0ன்னு எழுதிடலாம். 1/2 இருக்குது. 1/2வோட ரெசிப்ரோக்கல் 2/1. ஸோ 2 மட்டும் எழுதினா போதும், by 1 எழுத தேவையில்லை. டெனாமினேட்டர் 1 வந்து அப்படியே கூட விட்டுடலாம். 1/√2. அப்போ அது √2/1. டினாமினேட்டர் 1 எழுத தேவையில்லை, அதனால √2. √3/2ன்றது வேல்யூ. அப்போ 2/√3ன்னு எழுதிடலாம். ஸோ சைன் 90க்கு 1, கொசிக்கன் 90யும் 1 தான். ஏன்னா 1 வந்து ரெசிப்ரோக்கல் பண்ணாலும் 1 தான் வரும், அதனால் 1ன்னு எழுதணும். சீக்கன் தீட்டான்றது டேனோட ரெசிப்ரோக்கல், காசோட ரெசிப்ரோக்கல். காசுக்கு இங்கே 1 இருக்குது. அப்போ சீக்கண்டுக்கு 1ஓட ரெசிப்ரோக்கல் 1 தான் வரும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், காசோட 30க்கு வந்து √3/2. ஸோ சீக்கண்டுக்கு 2/√3ன்னு எழுதணும் நம்ம. ஸோ காசுக்கு நெக்ஸ்ட் இங்கே 1/√2. அப்போ இங்கே √2 தான் வரும். காசோட 60 வந்து 1/2. அப்போ சீக்கனோட 60 வந்து 2/1. அப்போ 2ன்னு எழுதணும். 0 இருக்குது. 0ஓட ரெசிப்ரோக்கல் நாட் டிஃபைன்டு. ஸோ நாட் டிஃபைன்னு எழுதிடுங்க, ரொம்ப ஈஸியாக. நெக்ஸ்ட்டு டேன்லேருந்து காட் கண்டுபிடிக்கலாம். காட்டுன்றது டேனோட ரெசிப்ரோக்கல் தான். tan 0ஓட வேல்யூ 0. 0க்கு ரெசிப்ரோக்கல் எழுதுனா நாட் டிஃபைன்டுன்னு வரும். ஸோ நாட் டிஃபைன் எழுதிடுங்க. 1/√3னா காட்டுக்கு √3/1, அதாவது √3. 1ஓட ரெசிப்ரோக்கல் 1 தான். இது வந்து √3/1 ரெசிப்ரோக்கல் பண்ணால் 1/√3. இங்கே நாட் டிஃபைன் இருக்குது டேனோட வேல்யூ. நாட் டிஃபைனுக்கு ரெசிப்ரோக்கல் பண்ணால் என் ஆன்சர் 0ன்னு வரும். இதுதான் உங்களோட கரெக்டான டேபிள் வேல்யூ. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம எழுத தேவையில்லை, ஒரே ஒரு வேல்யூ மட்டும் யோசிச்சுட்டு ரொம்ப சிம்பிளாக நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ கொசிக்கன் 60 கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொஸ்டினில். கொசிக்கன் 60 என்ன அப்படின்னா சும்மா கையை நீட்டிட்டு சைன் 60 மட்டும் யோசிங்க. 0, 30, 45, 60. ஸோ 60ன்ற ஃபிங்கரை முதல்ல க்ளோஸ் பண்ணுங்கள். க்ளோஸ் பண்ணியாச்சு. சைனா ஃபிங்கர் பிலோ தானே, எத்தனை ஃபிங்கர் இருக்குது, 3 ஃபிங்கர் இருக்குது. அப்போ √3/2 தான் ஆன்சர். சைனுக்கு கன்ஃபார்ம் √3/2. கொசிக்கன்றது அதோட ரெசிப்ரோக்கல் தானே, அப்போ அது கண்டிப்பாக 2/√3 தான் இருக்கும்னு மைண்ட்லேயே நம்மளால் கண்டிப்பாக கால்குலேட் பண்ணி சொல்ல முடியும். ரொம்ப சிம்பிள், ஈஸியாக மைண்டில் கால்குலேட் பண்ணி எழுதுங்க. Thank you for watching. If like our video, subscribe our channel for more videos.